டேய், வேலை செய்யற இடத்துல போட்டு கொடுக்குறவங்க நான் பார்த்துருக்கேன். இவனுங்க போட்டு கொடுக்கறதே ஒரு வேலையா வச்சிருக்கானுங்க, திருட்டு பசங்க. மூஞ்சா பார்த்தாலே வெறுப்பாகுது, எப்ப பார்த்தாலும் போட்டு கொடுக்கறது தான் வேலையா வச்சிருக்கானுங்க, புறம்போக்கு பசங்க. யோ, வரேன்னு தெரியாதா? கொஞ்சம் நகர்ந்து உட்காரியா. ஓ சாரி சார். இங்க வேற ஒருத்தன் பார்க்கே அவங்க அப்பா வீட்டுக்கு மாதிரி ஃபுல்லா உட்காந்துருக்கான் பரப்பிக்கிட்ட. சரி, நான் அப்புறம் பண்றேன், வைடா. சார் என்னையா? என்ன சார் ஆச்சு? ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க போல இருக்கு. என்ன ஃபுல்லா பார்த்துன்னு இருந்தியா? அடுத்தவன் என்ன பேசுறது பார்க்கறது தான் வேலையா? இல்லை சார், கேட்டுட்டு இருந்தேன். திமுறா பேசுறேன் என்கிட்ட. இல்லை, நான் பேச மாட்டேன் சார். சரி விடு. சார் ஏயா? ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க போல இருக்கு. ஆமா, டென்ஷன் ஆகாதீங்க சார், உடம்பு நல்லது இல்லை. ஏயா, உனக்கு என்ன பிரச்சனை? நல்லா டிப்டாப்பா இருக்கா, நல்லா ஹீரோ மாதிரி அழகா இருக்கா. எனக்கு அப்படியா? 4 காசு சம்பாதிக்கணும், 4 நாதரிக்கிட்ட பேச்சு வாங்கணும். இந்த மாதிரிலாம் கிடையாது. ஈஸியா பேசிட்டு போயிடுறேன், ஈஸியா. என்ன சார் சொன்னீங்க? என்ன சொன்னேன்? ஹீரோ மாதிரி இருக்கணும். பிடியா, நானே டென்ஷன்ல தான் இருக்கேன். சார் திரும்ப சொல்லுங்க. உண்மையிலே நான் ஹீரோ மாதிரி தான் இருக்கேனா? ஓ, என்னையா உனக்கு பிரச்சனை இப்போ? சார் கொஞ்சம் அதை மட்டும் சொல்லிடுங்க சார். நான் உண்மையிலே ஹீரோ மாதிரி தான் இருக்கேனா? வெறுப்பேத்தாதயா, நானே கடுப்புல இருக்கேன். இல்லை சார், நீங்கள் உண்மையாக சொல்லியிருந்தீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஓ, நான் தெரியாம ஏதோ சொல்லிட்டேன்யா. சரி சார், விடுங்க. நீங்கள் உண்மையாக சொல்லிட்டீங்கன்னு நினச்சி நான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன், அதான் சார். பரவாயில்ல, ஓகே, தேங்க்யூ சார். நான் கிளம்புறேன். நமக்கு மேலே எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கு. ஆனால் நாம தான் தேவையில்லாமல் கோவம்னு ஒரு குப்பையை வச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த கோவம்தான் நம்மளை மிருகமாக மாற்றிக்கிட்டு இருக்கு. கோவத்தோட பார்க்குற பார்வை ஒரு மிருக பார்வை.